அண்மைச் செய்தி. பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினிஷ் சரவணன் இணைந்திருக்கிறார். வினிஷ் சரவணன், பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. அவங்க என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க, என்ன விவரம்? பணி நிரந்தரம் செய்ய கோரி பகுதி நேர ஆசிரியர்கள் தற்பொழுது சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய தெற்கு கூவமாட்டின் வழியாக நடந்து சென்று ஆர்ஆர் ஸ்டேடியம் வரை பேரணியாக செல்ல முயன்று வருகிறார்கள். திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையான 181 நிறைவேற்ற கோரி பல கட்ட போராட்டங்களை பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து ஒரு 10 நாட்களுக்கு மேலாக சென்னையில நடத்தி வருகிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களுடைய பற்றாக்குறையை சமாளிக்க பகுதி நேர ஆசிரியர்கள் 2012ஆம் ஆண்டு முதல் தொகுப்பூதியத்தில் பணி நியமனம் செய்யப்படுகிறார்கள். அதன்படிதான் தற்பொழுது 12க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் தமிழகத்தில் பல்வேறு கல்வி நிலையங்களில் பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்கள் பள்ளிகளில் வாரந்தோறும் 3 நாட்கள் பாடம் நடத்துவார்கள். அவர்களுக்கு மாதந்தோறும் 12,500 ரூபாய் சம்பளமாக தரப்படுகிறது. இவர்களுடைய ஒற்றை கோரிக்கை என்னவென்றால் பணி நிரந்தரம் தங்களை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தித்தான் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் கடந்த அதிமுக ஆட்சியில் தொடங்கி தற்போது வரை தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியிருந்தார்கள். அதிமுக ஆட்சிக்கு பிறகு திமுகவினுடைய ஆட்சியில தேர்தல் அறிக்கையில 181வது தேர்தல் அறிக்கையாக தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி அளித்திருந்தார்கள். அதனை நிறைவேற்ற கோரிதான் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக தற்பொழுது இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். சென்னையை பொறுத்தவரை கடந்த 8ஆம் தேதி இவர்களுடைய போராட்டம் தொடங்கியிருந்தது. முதன்முறையாக சிவானந்தா சாலையில் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அதற்கு பிறகு காவல்துறை அனுமதி மறுத்த அடிப்படையில் தான் அவர்கள் கைது செய்யப்பட்டு பல்வேறு இடங்களிலும் அங்கிருக்கூடிய சமுதாய கூடங்களிலும் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களும் நேரடியாக சென்று அவருடைய கோரிக்கைகளை ஏற்று அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்வதாக தங்களுடைய வாக்குறுதிகளை அளித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்று 12வது நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் தற்பொழுது சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய தெற்கு கூவமாற்றின் சாலை வழியாக ஆர்ஆர் ஸ்டேடியம் நோக்கி பேரணியாக செல்ல முயற்சிக்கிறார்கள். காவல்துறையினர் பேரணியாக செல்வதற்கு மட்டுமே அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். இந்த பேரணியை தாண்டி அவர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாலோ சாலை மறியலில் ஈடுபட்டார்கள் அவருடைய உடனடியாக கைது செய்யக்கூடிய நடவடிக்கையிலும் போலீசார் ஒரு பகுதியில் முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது 1 மணி நேரத்துக்கு மட்டும் பேரணியாக செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு தகவல்களை விரிவாக வழங்கியதற்கு நன்றி வினேஷ் சரவணன்.